எல்லோருக்கும் வணக்கம். வெக்கப்படாம போய் தொடு தங்கம் அப்படின்னு நிஃப்டி எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க. 26,000 போய் தொடுன்னு. அது என்ன காரணத்தினாலேயோ வெக்கப்பட்டுட்டு 25,981 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அந்த 26,000 ஒரு டச்சிங் பண்ண மாட்டேங்குது. சரி, எப்படி பார்த்தாலும் வர வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி, ஒருவேளை அன்னைக்கு தான் டச்சிங் பண்ணணும்னு விட்டு வச்சிருக்கானா என்ன அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதியில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சென்செக்ஸ் 85,000 முதல் முறையாக போய் தொட்டு விட்டுருச்சு. அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். நிஃப்டி போய் முதல்ல 1,00,000 தொடுமா, இல்லை தங்கம் ஒரு சவரன், அதாவது ஒரு பவுன் அப்படின்றது போய் முதல்ல 1,00,000 தடுமா அப்படின்னு போட்டி போடுற பொதுவாக சென்செக்ஸ் முதல்ல போய் 1,00,000 தொடுமா, இல்லை ஒரு பவுன் போய் தங்க நகை 1,00,000 தொடுமா, அப்படி போட்டி போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இப்போதைக்கு வீட்டம்மா தான் ஜெயிப்பாங்க போல. எது எப்படியோ நண்பர்களே, இந்த F&O பக்கம் பார்த்து போங்க. தெரியாத அது ஒரு நெருப்பு எரியக்கூடிய இடம். அங்க போய் கையை கருக்கிட்டு வந்துடுறாதீங்க. செபி பல்வேறு தகவல்களை இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்றவங்கள அதுலயும் முக்கியமா போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்க்கும் பொழுது 41,500 கோடி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ், நம்ம நாட்டுக்காரங்க இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க பணத்தை அப்படின்ட்டு. அப்போ இந்த பணமெல்லாம் யாருக்கு போகுதுன்னா, எங்கிருந்தோ வெளிநாட்டிலிருந்து பல ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க, அல்லது நம்ம ஊர்லேயே மிகப்பெரிய பணபலத்தோட உள்ளே இறங்குறவங்க, அல்லது நம்ம ஊர்லேயே ரொம்பவுமே டீசெண்டாக நல்லா ஸ்ட்ராட்டஜிக்காக நல்ல ஐடியாக்களை உபயோகப்படுத்தி சம்பாதிக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு தான் போகுது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் அங்கே போய் போட்டி போடுறீங்க. அதாவது ஒரு போட்டி இருக்கிறப்போ ஒரு பெரிய பைல்வான் இருக்கான், பக்கத்தில் ஒரு ஒல்லி குச்சி இருக்கான். அவனை போய் ஈஸியாக ஓங்கி ஒரே அப்பி கீழே தள்ளிட முடியும். அப்போ நீங்களும் ஒரு பைல்வானாக இருந்தால் தானே அந்த இடத்துக்கு போகணும். அப்போ உங்களுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் தானே போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் லாட்ரி மாதிரி போய் வாங்கினீங்கன்னா இப்படித்தான் 41,500 கோடி வெட்டியாக போகும். ஆனா இந்த சமயத்தில் நீங்க இன்னொன்னு யோசிக்கணும். சரி, ட்ரேடர்ஸ் லூஸ் பண்றாங்க, அப்ப இன்வெஸ்டர்ஸ் ஜெயிச்சிடுறாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் அதே மாதிரி மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுதுன்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸுமே அது கீழே போய்கிட்டு இருக்குது, ஒரு ஸ்டாக் கீழே போயிட்டு இருக்குன்னா, அப்ப அந்த இடத்துல அன்ரியலைஸ்டு கெயின் அப்படின்றது இருப்பாங்க. ஆனா அவங்களால காலத்தை கடத்தி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் லாபத்துக்கு கூட வர முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ஷேர் மார்க்கெட் ஒரு மகா முழுங்கி தான். நீங்க 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு ஓகே பிளான் பண்ணிட்டு உள்ள வருவீங்க. உங்க 1,00,000 வாங்கி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கலாம். ஸோ மறுபடி இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே கூட பணத்தை வாரி இறைச்சிக்கிட்டே இருந்தாதான் அதுலயும் ஒரு லாபம் அப்படின்றது ஒரு நல்லா எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் SIP கான்செப்ட், ஏவரேஜ் கான்செப்ட் எல்லாம். இதெல்லாம் நிறைய PSU பேங்க் ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி எங்களையும் ப்ளீஸ் ஏற்றி விடுங்க அப்படின்னு பேங்க்குலேயே 2 பேங்க் பரிதாபமாக இருக்கு. அதாவது பேங்க் முதலீட்டாளர்கள் பேங்க் ஷேர் பிரைஸ்ல 2 ஷேர் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த பந்தன் பேங்க் ஒன்று, அதே மாதிரி இந்த RBL பேங்க் ஒன்று. ஸோ அந்த வகையில் எதிர்காலத்தில் இவனுங்கெல்லாம் சின்ன விளையாட்டு விளையாடுறவங்க. அது மாதிரி எதிர்காலத்தில் இந்த RBL பேங்க் இந்த பேங்க்குகளை கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய சூழ்நிலையில் இவனும் ஒரு 260 ரூபா வந்துன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பந்தன் பேங்க் ஆல்ரெடி அவனுடைய வேலையை காமிச்சிட்டான். கீழே சமீபத்தில் 185 ரூபா ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்தான். அப்ப இருந்து ஒரு 208 அப்படின்றது வந்திருக்கான். இருந்தாலும் அது பத்தாது. அவன் 2024 தொடக்கத்துல எல்லாம் 260 ரூபா பக்கத்தில் இருக்கா. அங்க போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல இந்த பார்பிக் நேஷன் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு லாஸ் மேக்கிங் ஷேராக தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு இது ரொம்பவுமே உயர்ந்த ஒரு ஷேராக இருக்கு. அந்த வகையில் இந்த FISDS எல்லாம் ஹெவியாக இன்னுமே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நம்பிக்கையில். சரி ஓகே, ஒரு ஷேரை வாங்கிட்டோம், அவன் லாபத்துக்கு திரும்பிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் டெக்னிக்கலாக தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜை 1.5 வருஷம் கழிச்சு, இதுக்கு முன்னாடி 2022 தான் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டறதுக்கு பார்த்தா, அப்புறம் அது ஃபெயிலியர் ஆகி கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து இப்பதான் அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற தாண்டான். இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாவே இருந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் அவனுடைய பழைய விலை 1,700 அல்லது 1000 வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, பெரிய ஷேர்கள்ல தான் திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும். இப்போ கூட பாருங்க, இந்த பிர்லாசாஃப்ட், நேஷனல் நேம் போன்ற பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் வராது. அதாவது இந்த Q2 ரிசல்ட் அப்படின்றது வருது. அப்போ அந்த Q2 ரிசல்ட் வரும்பொழுது ஏதாவது ஒரு நல்ல முறையாக அறிவிச்சாங்கன்னா மேபி அவனுடைய இந்த வருஷம் 2024 இவன் ஹையெல்லாம் எவ்வளோ வந்திருக்கான்னா 845 ரூபா பக்கத்தில் இருக்கான். அவ்வளோ தூரம் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
என்எம்டிசியும் ஒரு நல்ல பங்கு தான், அவனுக்கும் வந்து கிளைமேக்ஸ் நெருங்குது. Q2 ரிசல்ட் அப்படின்றது வரும்பொழுது இந்த வருஷத்துல 280 ரூபாயெல்லாம் போயிருக்கான். மறுபடியும் அதே ரேட்டை போய் தொட்டுச்சுன்னா எங்க ஷேர் மார்க்கெட்ல அப்புறம் யாரு தாங்க போவா, யாரு தாங்க கீழ் விழுவா? வேகமா ஏறி இறங்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்ற மாதிரி அல்லது நியூஸ் பேஸ்டு ஏறி இறங்கக்கூடிய ஷேர்கள் நீங்க ஒரு 100 ஷேர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த ஷேர்லாம் தான் வரும். ஸோ இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய ஷேர்கள் Q2 ரிசல்ட்ஸ் நெருங்கும் பொழுது மேலையா கீழையா அப்படின்ற ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. தற்போதைக்கு இந்த ஷேர்லாம் வந்து சப்போர்ட்ல இருக்கு. பாத்தீங்களா நண்பர்களே, அதாவது ஒரு கருத்து கணிப்பு நம்ம எடுத்துட்டோம்னா அது மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் வந்து ஒரு 30% அல்லது 20%க்கு மேல இருந்துட்டா மேபி கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கருத்து. இப்ப சமீபத்துல வந்து ஒரு 3 ஐபிஓக்கள் வந்தது. அந்த 3 ஐபிஓக்கள்ல 2 ஐபிஓக்கள் 60%க்கு மேல மேபி ஓப்பனிங் கெயின் கிடைக்குமோ அப்படின்னு முதல் நாள்லயே கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓடிட்டு இருந்தது. ஆனா அந்த முதல் நாள்லயே கும்பாவாய் உட்கார்ந்திருந்தது இந்த வெஸ்டர்ன் ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் தான் 33% தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அதுல இந்த ஆர்கேட் ஒன்று தான் நல்ல அருமையான லாபம், 34% லாபம் ஒரே நாள்ல அப்படின்ற மாதிரி பாத்துங்க. ஒரே நாள்லாம் கிடையாது, எப்படி பார்த்தாலும் 10 நாள் கணக்காகுது ஐபிஓ அப்ளை பண்ணி கடைசியில வந்து சேர்றது. அதே மாதிரி இந்த நார்த்தன் ஆர்க் அப்படின்றது ஒரு 20% கொஞ்சம் டீசென்ட். ஆனா இருக்கிறதுலே மனசுக்குள்ள வேலுட்டு சுத்துன்னு சுத்தி விட்ட மாதிரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெஸ்டர்ன் ஐபிஓ தான். ஏன் இவன் இப்படி பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் முதல் நாளே 33% இருந்தது. அப்ப ஒருத்தர் எதுல பணம் முதல்ல போட்டிருக்கணும், இந்த மாதிரி அதிகமா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கிறதா முதல்ல முயற்சி செஞ்சு பார்த்துருக்கணும். இந்த வெஸ்டர்ன் ஐபிஓ வந்து நல்ல வேலை 33%க்கு மேல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தங்காட்டி தான் இன்னைக்கு பெருசா லாஸ் ஆகாம வெறும் 4-5% லாஸ்ட்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில 176 ரூபாயெல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருந்தவன் தான். ஸோ இது ஒரு தம்பு ரூலா வச்சுங்க நண்பர்களே, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதா. கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருந்தா சேஃப்டி அப்படின்னு உங்களை ஒருத்தரை பார்த்து கேட்டாங்கன்னாக்கா அது ஒரு 20%க்கு மேல இருந்தா தான் தம்பி சேஃப்டி, இல்லைன்னா நம்ப முடியாது, நஷ்டத்துல போய் விழுந்தாலும் விழுந்துருவானுங்க அப்படின்ற மாதிரி நீங்க மிக எளிமையா சொல்லலாம். நண்பர்களே, இப்ப இந்த மான்பா ஃபினான்ஸ் ஐபிஓ வந்து இன்னைக்கு 2வது நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மான்பா ஃபினான்ஸினுடைய லாஸ்ட் டேட் அப்படின்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 நாளையோட இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம நேற்றே பார்த்துக்கிட்டு இருந்தோம். தற்சமயத்துக்கு இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ரொம்ப பெருசாகவும் ஏறல பெருசாகவும் குறையல, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஐபிஓவா இவனும் வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 20-30% மேபி வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் தற்போதைக்கு நிலவிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு ஐபிஓ தற்சமயத்துக்கு ஒரு 50%க்கு மேலே கிரே மார்க்கெட் பிரீமியம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு 2 மெகா ஸ்டார் நியூஸ் வந்திருக்கு. ஆனா ஒரு மெகா ஸ்டாருக்கு அந்த ஷேர் பெருசா ஏறல. அதாவது நீங்க இந்த LNT அப்படின்ற ஒரு ஷேர் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் 0.86% தான் ஏறி இருக்கான். ஆனா நீங்க இந்த FSL அப்படின்ற ஷேர் போய் பாத்தீங்கன்னா 7% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா LNT வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெகா ஆர்டர் ஒன்று 10,000 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று விட்டுருக்காங்க. டு பில்ட் அட்வான்ஸ்டு கிரிட் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி இதுவும் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் சோர்ஸ்னுடைய யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அக்வசிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஸோ ரெண்டுமே சூப்பர் நியூஸ் தான். பட் அதுல ஒரு நியூஸுக்கு ஒன்றும் பெருசா ஏறல LNT. ஆனா உண்மைதான், LNT எல்லாம் அப்புறம் ஒரே நாள்ல 10% என்ன ஆகுறது, எல்லாரது போர்ட்ஃபோலியோ வெடிச்சிடும். அதாவது நல்ல பெரிய போர்ட்ஃபோலியோ எல்லாம் வெடிச்சிடும். ஆனா இந்த FSL வந்து இன்னைக்கு ஒரு 7% ஏறிட்டா உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கெல்லாம் என் போர்ட்ஃபோலியோல இப்படி ஏதாவது சந்தோஷமான விஷயம் வருமானு பார்த்தேன், ஃபிளாட்டா இருக்கான். ரொம்ப ஒரு 2000-3000 ரூபாய் இன்னைக்கு ஒரு ஏறி இருந்தா கூட ஒரு சந்தோஷம், ஒரு 1000-500 ஏறி இருந்தா கூட சந்தோஷம். ஆனா பக்கா ஃபிளாட்டா இருக்க என்னுடைய போர்ட்ஃபோலியோ. இருந்தாலும் இந்த FSL ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 7% இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வந்திருக்கு. இவர் தெரியல, இவர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி தான், ஜேகுமார் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இந்த கம்பெனி தற்சமயத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் 900 rupees போனவன் இப்போ 760 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கான். இவனுடைய இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. FISDIs எல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் 26% அந்த கம்பெனியில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு எடுத்து பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கும். இருந்தாலும் அவனுடைய காலத்தை வந்து மேலே கீழேன்னு ஒரு குறுகிய காலத்திலே ஓட்டிடுவானா இல்லை பெருசாக மேலே வருவானா? இங்க பாத்தீங்களா, இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் எல்லாம் சமீபத்துல ஒரு சிறிய அளவுல ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய பழைய கையெல்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 600 ரூபாயில் இருக்கு. இப்ப கரண்ட் ரேட் 300 ரூபாய் இருக்கு. அதாவது யாரெல்லாம் செஞ்சுரி அடிப்பாங்க நம்மளுடைய கிரிக்கெட் டீம்ல அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க, கோலி அவங்க இவங்க அப்படின்ட்டு.
அது மாதிரி யாரெல்லாம் ஒரு 100% பொட்டன்ஷியல் போகக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா இவனும் தான் முன்னாடி வந்து நிற்பான். ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்டே இவனை 600 ரூபாய்க்கு தூக்கி விட்டுருக்கு, இப்போ கூட கொஞ்சோண்டு மேல் நோக்கி வர்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் டக் அவுட் ஆகாமல் ஓடி வராமல் இருந்தால் சரி. நண்பர்களே, இப்போ 2 ஷேர் GTPL ஹாத்வேன்னு ஒரு ஷேர், REC லிமிடெட் அப்படின்னு ஒரு ஷேர். உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த REC லிமிடெட்ல ஒரு முன்னணி கம்பெனியாக இருக்கு. அப்போ முன்னணி கம்பெனிகள் மேலேருந்து கீழே வரும்பொழுது மறுபடி கீழேருந்து மேலே வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. இந்த GTPL ஹாத்வே அப்படின்ற ஷேருமே கூட சமீபத்தில் கீழே விழுந்திருக்கான் பெரிய லெவலில். மறுபடியும் இங்கேருந்து மேல் நோக்கி போவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த கம்பெனி இருக்கக்கூடிய செக்டர் வந்து ஒரு முன்னணி செக்டர் அப்படின்ற சொல்ல முடியல அப்படின்னாலும் இதில் முதலீட்டாளர்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து 8.64% போட்டிருக்காங்க. ஆனால் DI சுத்தமாகவே ஒன்றும் பெருசாக இல்லை. பொதுவாக நல்ல கம்பெனினா இருந்ததுன்னா இவங்க 2 பேருமே போட்டி போட்டு வாங்குவாங்க. ஆனால் இங்கே FISனுடைய ஹோல்டிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ FISனுடைய முடிவு சரியா, அவங்க போகிற ரூட் கரெக்டா, இல்லை DISனுடைய முடிவு கரெக்டா, அவங்க போகிற ரூட் கரெக்டா அப்படின்றது இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். நண்பர்களே, என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா பல்வேறு ஷேர்களை பார்க்குறோம். பல்வேறு ஷேர்கள் வந்து சப்போர்ட்டில் உளுந்து கிடக்கிறான். அதே மாதிரி பல்வேறு ஷேர்கள் வந்து பிரேக் அவுட் ஆகிறான். அப்போ இது போன்ற ஷேர்கள் வேகமாக ஏறி 1 வாரம் அல்லது 10 நாளுக்குள்ள அல்லது 1 மாதத்துக்குள்ள ஒரு 10% அப்படின்ற பிடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து கீழே இறங்கி சரிவடைஞ்சு ஒரு 6 மாதம் கழிச்சு அசால்ட்டாக 20% முதல் 40% கொடுக்கக்கூடிய லாபம் அப்படின்றது இருக்குது. ஆகவே குறைஞ்சது 10% to 30% எல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்றது உண்மைதான். அதே மாதிரி ஏகப்பட்ட ஷேர்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட பணம் இருந்தால் எல்லா ஷேர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் போர்ட்ஃபோலியோவில் எவனாவது ஒருத்தர் பாருங்க, இவன் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு ரோலிங் பீரியட்ல நம்மளுக்கு திடீர்னு ப்ராஃபிட்ல வரலாம். அல்லது இப்படி எடுக்கக்கூடிய ஷேர்கள் வந்து சிலது கீழே போகலாம். அல்லது பெரும்பாலும் மேல் நோக்கி போகும்பொழுது 10-20 நாளில் வரலாம். அந்த மாதிரி பார்க்குற ஷேரையெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இருந்தால் நம்ம ஏங்க இப்படி இருக்க போகிறோம்? நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எல்லா ஷேருமே இருக்குது. எவனாவது ஒருத்தர் அன்னைக்கு ஏறி இருப்பான், அவனை பிடிச்சி வித்து விட்டுட்டு எவனாவது ஒருத்தர் கீழே இறங்கியிருப்பான், அவனை பிடிச்சி வாங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணமெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நல்ல நல்ல ஷேர்களை பார்த்து வாங்குங்க. 6 மாதம் பொறுத்து இருந்தால் தான் இப்போ என்ன இந்த ஏஷியன் பெயிண்ட், AU பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழ் நோக்கி வந்து விழுந்தா மறுபடியும் அங்கிருந்து 20% 30% ஏறிட்டான். ஸோ அப்போ இந்த ஷேர் விழுகிறப்பவே நிறைய ஷேர்கள் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிருந்தா கீழே வந்து விழுந்திருந்தான். பட் அவனுங்களெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு காசு குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேர்கள் எடுத்திருந்தா ஈஸியாக நம்ம ஜெயிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். நண்பர்களே, இங்கர்சால் அப்படின்ற ஒரு நல்ல கம்பெனி தான், டிவிடெண்ட் எல்லாம் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் குப்புறப்படுத்து முதலீட்டாளர்கள்லாம் மனசு நோகடிச்சுக்கிட்டு இருக்கான். மனசை நோகடிச்ச கிளி யாருன்னா இவன் தான். ஏன்னா பெரிய ஷேர் இது 5000 ரூபா அப்படின்ற ஷேர், ஒரு ஷேருக்கு 1000 ரூபா கீழே இறங்கி தற்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் நிலைமையில வந்து விழுந்திருக்கான். இந்த ஷேரை யார் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா DIs தான் இதில் அதிகமாக வச்சிருக்காங்க, FIs கம்மியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்க போறா? DIs வச்சிருக்கிற ஷேர் அப்படிங்கிறதுனால டபக்குன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ள இவனுடைய சப்போர்ட் ரேட்டிலிருந்து இந்த 4000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 5000 ரூபா வர போறானா, இல்லை FIs அதிகமாக வச்சிருக்கிற அப்படியே பார்த்தோமே ஒரு ஹாத்வே அவன் வந்து அடுத்த 6 மாதத்தில் பெருசாக ஏற போறானா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கு. எது முதல்ல ஓடி வருது அப்படின்றது ஒரு 6 மாதம் கழிச்சு பார்ப்போம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.